அம்மி பசிக்குது. இந்தா சாப்பிடு, வயிற்றுல உள்ள பூச்சிக்கு நல்லது. மிச்சம் வைக்காம சாப்பிடணும் என்ன? என்னப்பா வேப்பிலைய கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்னடா பண்றது, நம்ம செஞ்ச பாவம் இங்க வந்து மாட்டிருக்கோம். கேரட்டை கொடுத்தாலுங்க, பீன்ஸை கொடுத்தாலுங்க, அதெல்லாம் தின்னதோட விளைவுதான் இப்ப வேப்பிலையும் கொடுத்துருக்காளுங்க. என்ன பண்றது, அதையும் தின்னதான். என்ன ஒரு விஷயம் வருத்தமா இருக்குன்னா, நம்மள நாய்ங்கிறதே மறந்துட்டாளுங்க. ஏதோ ஆடு மாடு மாதிரி கொண்டாந்து இலத்தலை காய்கறிகளை வைக்கிறாளுங்க. நம்மளுக்கு தேவையான சாப்பாடை எப்படா கொடுப்பாளுங்க? வேற வழி இல்ல, இதையும் தின்னுதாங்க. இல்லனா அரைச்சி ஜூஸா தூக்கி வாயில ஊத்திடுவா. அட போப்பா, இது கசக்குது, நான் சாப்பிட மாட்டேன். சரி விடுடா, நானே சாப்பிடுறேன். போற உயிர் இதுலே போகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தின்னுட்டா மாதிரியான்னு பாக்குறதுக்கு வருவா. அதுக்குள்ளேயும் சாப்பிட்டு முடிக்கணும். ஐயோ அப்பா, அங்க கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டு நம்ம சாப்பிட்டுட்டோம்னு சொல்லிடுவோம்ப்பா. ஏன்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடுற? டேய், கன்னத்துல போட்டுக்கா. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, வேப்பிலைய கொண்டு போய் கீழே கொட்டக்கூடாது. தெய்வ குத்தம் ஆயிடும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. என்னடா சாப்பிட்டீங்களா? இன்னொரு பிளேட் கொண்டு வருவா? இதுவே போதுமா எங்களுக்கு. முடிஞ்சா இந்த கோழி காலு, கோழி ஈரலு, முட்டை இதெல்லாம் எங்க மெனுல சேருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். டேய் டேய், எதுக்கு இப்படி நடிக்கிற? ஆஸ்காரா கொடுக்க போறாங்க. எப்படியும் மத்தியானம் கேட்புக்குள்ளா. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும். உதிர்ந்து போன மலரின் வாசமா. ஏய் கோபாலு, எதுக்குடா காலையிலேயே ஊழ விட்டுக்கிட்டு இருக்க? மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுதா? நேத்து வந்த அவ புருஷனுக்காக என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாராம். துக்கம் தொண்டைய அரைக்குதுடா. உன்னைய பாக்குறப்ப மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுடி. பூச்சி மந்த குடிடா, பட்டாம்பூச்சி செத்துரும். வயசு பொண்ணு ஒண்ணு நம்ம கிட்ட வந்து தமிழ்ல மாமான்னு சொன்னா சந்தோஷமா இருக்கு. அதுவே இங்கிலீஷ்ல அங்குன்னு சொன்னா கடுப்பா வருது. இததான் பாரதியார் அப்பவே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொல்லியிருப்பாரு போல. ஆபீஸ்ல தலைக்கு மேல புதுசா 360 டிகிரி சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்கானுங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் வேலை பார்க்குற மாதிரியே நடிக்கிறது. முடியலடா சாமி. ஏண்டா வர சம்பளத்துல பாதிய எமிக்கு குடுத்துருக்க? யாரா அந்த எமி? ஐயோ, அது எமி இல்ல, இஎம்ஐ. ஏய் செங்கமலம், எங்கடி போற? ஓயா, நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். பின்னாடி எல்லாம் வராத. ஏய், பஸ் வர லேட் ஆகுண்டி. பரவாயில்ல, பஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி போய்க்கிறேன். அதை தாண்டி நானும் சொல்றேன். பஸ் வர லேட் ஆகுதுன்னு மனசுக்கு நினைச்சு மாறி வீட்டு பக்கம் வந்துடாத. இருடா, எங்க அப்பாட்ட சொல்லி உன்னைய வச்சிக்க சொல்றேன். உங்க அப்பாலாம் வேணாண்டி, உன் தங்கச்சிகிட்ட வேணா சொல்லி வச்சிக்க சொல்லு. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? உங்க வீட்டுல எல்லாம் சண்டை வந்தது இல்லையா? உங்க பொண்டாட்டி கோச்சிட்டு போனது இல்லையா? இல்ல நீங்க எல்லாம் சந்தோஷப்பட்டது இல்லையா? வந்துட்டானுங்க வீடியோ எடுத்து யூடியூப்ல போறதுக்கு. ஐயோ குளிருதே. காலையில எல்லாம் ஆவி இருக்குது, நைட்டானா குளிருது. இதெல்லாம் காலநிலை மாற்றமா இது என் உடம்புல வந்த மாற்றமான்னு தெரியலையே. இந்த ஓனரம்மா வேற ஒரு குறுக்க சொன்னா புடவைய குடுத்துட்டு போகுது. கடவுளே, காலையிலக்குள்ள குளிர்ஜனம் வந்து செத்துருவேனா? பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கான், எதிர்த்த வீட்டுக்காரன் பைக்க வச்சிருக்கான். ஏன் அந்த மூணாவது வீட்டுக்காரன் கூட 2 லாரி வச்சிருக்கான். ஏதோ என் வசதிக்கு தகுந்த மாதிரி, அசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன். அதுக்கு போய் பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி ஊரே சேர்ந்துக்கிட்டு பேசுறாங்க. என்ன உலகமடா இது? நம்ம என்ன பண்றோம்னா கண்ணுல விளக்கணைய ஊத்திக்கிட்டு பாப்பாங்க போல இருக்கு. ஏச்சல்லா குட்டி, உன்னைய பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு வீடியோ கால் பண்ண. ஏண்டி கட் பண்ண? எனக்கு அப்படியே செத்துலாம் போல இருந்துச்சுடி. என் மூதேவி, மேக்கப் இல்லாம என் மூஞ்ச பார்த்தா உண்மையிலே நீ செத்துருவடா. மூடிக்கிட்டு போனா வைடா. வந்துட்டான், வீடியோ கால் போறேன், ஆடியோ கால் போறேன். ஏண்டா முஸ்லிம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாய் வீட்டுக்கு சாப்பிட போனியே, பிரியாணி சாப்பிட்டியா? இல்லடா, கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படிடா? அந்த பாய் எல்லாத்தையும் அஸ்லாம் வலைக்கும் சொன்னாரு. நான் ஆர்வ கோளாறுல அல்லாவுக்கு அருவனான்னு சொல்லிட்டேன்.
பொரடியில தட்டி வெளியில துரத்திட்டான் வரா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.